இது மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு விபத்துன்னு சொல்லலாம். ஒரு விபரீத விபத்து, ஒரு அரசியல் பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 1967 வந்து திமுக ஆட்சி கட்டில் அமருது. 57 ஆண்டுகள் திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டுச்சு. மாற்றுங்கிற முழக்கத்தை முன் வச்சு நம்ம தேர்தலுக்கு வந்தோம். ஆனால் மக்கள் வந்து உண்மையான மாற்றம் தேடாமல் திரைக்கவர்ச்சியை நாடி இந்த கட்சியை வந்து ஆட்சி கட்டில் அமைத்திருக்காங்க. இந்த 100 நாள் ஆட்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு மோசமான ஆட்சிக்கான தொடக்கம், ஒரு திறவுகோல் அப்படின்னு பார்க்கலாம். கடந்த கால ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வந்து ஆண்ட திமுகவோ என்னப்பா இடும்பவன கார்த்திக், அதுக்கப்புறம் சாட்டை, அதுக்கப்புறம் வந்து சீமான், யாரு திறந்தாலும் குறைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 100 நாள்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சமாவது ஒத்துக்கணும் தம்பிங்களா. இடும்பவன கார்த்திக் எப்ப பார்த்தாலும் குறைகளை மட்டும் சொல்லிட்டு கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, கவர்ச்சி, திரைக்கவர்ச்சினால வந்துட்டாங்க. இதை சொல்லி உங்களுக்கு ஆஸ்மா கிஸ்மா எல்லாருக்கும் வந்துட போகுது. திரைக்கவர்ச்சி கண்டுங்களா. இப்ப விஜய் வந்து திரைக்கவர்ச்சியால வந்துட்டாப்ல. சரி, ஓகே. போன வாட்டி எலெக்ஷன் நின்றீங்களே, அது எந்த கவர்ச்சியில தோத்தீங்க? அதுக்கு முந்தின வாட்டி தோத்தீங்களே, அது எந்த கவர்ச்சியில தோத்தீங்க? இன்னியும் எவ்வளவு தான் இந்த பொய்களை சொல்லிட்டு போய் இடும்பவன காத்து, நீ மட்டும் இல்ல மொத்த கூட்டமே திரைக்கவர்ச்சி சொல்லிட்டு இருக்கு. அப்ப போன வாட்டி ஏன்டா ஜெயிக்கல நீங்க? அதுக்கு முந்தின வாட்டி ஏன்டா ஜெயிக்கல நீங்க? அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க குழந்தைங்களா. மக்கள் ஓட்டு போடலாம் பைத்தியக்கார தற்கொலை பரதேசம் சொல்றீங்களே. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்டுல வந்து ஒரு 2 நாள் நம்ம அம்மா சாப்பாடு போடலாம், நம்மளுக்கு போடலன்னா அடுத்த நிமிஷம் அவங்களை பார்த்து பைத்தியக்காரி அப்படிலாம் பேசுவோமா? நீ உன் கூட்டம் மக்களுக்காக சேவ் பண்ண வந்தாங்கன்னா இந்த வார்த்தை வந்திருக்குமா? சேவன் என்ன தெரியுமா, அரசியல் என்ன தெரியுமா, ஒரு மயிலும் தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு கொடுத்தா வல்லல் தமிழ, உங்களுக்கு கொடுக்கலன்னா பைத்தியக்கார பரதேசி, அதுக்கப்புறம் தற்கொலை. எவ்வளவு கேவலமா இருக்கா உங்களோட அரசியல். திருப்பி நான் சொல்றேன், 16 வருஷம் ஒருத்தர் ஃபீல்ட்ல நின்று தோத்துக்கிட்டு இருக்கானா அவன் மேலதான் தப்பு, மக்கள் மேல என்ன தப்பு? ஒரு பிசினஸ்ல 16 வருஷம் ஒருத்தர் தோத்துட்டு இருக்கானா யார் மேல தப்பு? அரசியல் 16 வருஷம் ஒருத்தர் தோத்துட்டு இருக்கானா யார் மேல தப்பு? வாழ்க்கையிலையும் 16 வருஷம் ஒருத்தர் தோத்துட்டு இருக்கானா யார் மேல தப்பு? இவ்வளவு தப்ப வச்சுக்கிட்டு எல்லாரையும் தப்பா பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்காதா? கடைசி அவனு சொல்லிக்கிறேன், இந்த சீமான ஆகட்டும், இந்த சாட்டை ஆகட்டும், இந்த இடும்பவனை காத்திக்காட்டும், அதுக்கப்புறம் இந்த நாம் தமிழர் எல்லாருக்கும் ஆமா குட்டிகளாகட்டும், எல்லார்கிட்டையும் 8ல இருந்தீங்க சரியா, இப்ப 4க்கு வந்துட்டீங்க. இதே மாதிரி அடுத்தவங்களை மட்டமா பேசிட்டு இன்னும் மட்டமா பேசிக்கிட்டு உங்களோட முதுக நீங்க பார்க்காம பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 4 ஒன்னா மாறும். அரசியலா இருக்கட்டும், இல்ல சாதாரண ஒரு மனுஷனோட வாழ்க்கையா இருக்கட்டும், அடுத்தவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தானா அவனுக்கு மட்டம் தட்டுறதுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருப்பான். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க குழந்தைங்களா.